ரெடி போகலாமா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவேஸ் பார்க்கிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம சொல்லி கொடுத்த அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி அவர் கரெக்டாக வந்து பார்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சிங்கிள் டேக்கில் எப்படி வந்து ரிவேஸில் வைக்கிறது, அதுவும் வந்து ப்ராப்பரான மெத்தடில் வந்து கொண்டு வந்து பார்க்கிங்கில் வைக்கிறது அப்படிங்கிறதான் நீங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ராப்பர் ஸ்டெப்பு வந்து அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் வந்து பண்ணணும். எஸ், அந்த கிளாரிட்டி எப்படி இருக்குது, எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சார் வெயிட் சார், ஃபுல் லெஃப்ட்டு திருப்புங்க, லெஃப்ட்டு திருப்புங்க சார் கொஞ்சம். வரலாம் வாங்க, வரலாம் வாங்க சார். இப்போ வீலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள் சார். அவ்வளோதான் சார், அப்படியே வந்துருங்க. ஸ்லோவாக வாங்க, வரலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து பார்க்கிங்கில் வந்து வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் அவருக்கு சார் சொல்லிக் கொடுக்கணும். சார் இப்போ ஆக்சுவலாக அங்கேருந்து வந்தீங்க இல்லைங்களா, நீங்கள் வந்து வந்தது கரெக்டு, பாதி உள்ளே வர வரைக்கும் அதே பொசிஷனில் வச்சு இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நின்றுட்டு அப்புறம் நீங்கள் வீலை ஸ்ட்ரைட் பண்ணணும். நீங்கள் அதாவது முன்னாடியே நின்று ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்க, அது இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டு வீலை அலைன்மெண்ட்டை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி வாங்க. அப்படின்னா உங்கள் பாக்ஸ்குள்ளே வந்திருக்கும். ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்தது வந்து இந்த பக்கத்து லைனில் மேலே வந்துட்டீங்க, அந்த பக்கம் கேப் அதிகமாக விட்டு இங்கே ரொம்ப ஒட்டி வந்துட்டீங்க. வேறு எதுவும் இல்லை, பாருங்கள் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டீங்க. ஸோ இப்போ மறுபடியும் வெளியில் போயிட்டு நான் சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த பார்க்கிங் தான். ஏன்னா பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணாமல் கரெக்டாக வந்து பார்க் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். உங்களுக்கு மாலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சேஃபாக வந்து பார்க்கிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு க்ளீன் ஃப்ளோ, ஒரு க்ளீன் மூமெண்ட்டு, வண்டியோட கண்ட்ரோலில் கரெக்டாக வந்து அவரே பண்ண போகிறாரு உங்களுக்கு பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கண்ட்ரோல் இருக்குது சார் உங்களுக்கு. இல்லை மாற்றி கட்டு திருப்பிட்டீங்க, முன்னாடி போயிட்டு உள்டாவை திருப்பியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க, அப்படியே முன்னாடி போயிட்டு ஓல்டேன் சார். ஓகே, இப்போ கட் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஸோ இப்போ இந்த டைம் வந்து கரெக்டான அலைன்மெண்ட் செட் பண்ணிட்டாரு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ரிவேஸ் பார்க்கிங் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவருக்கு நான் சொல்லிக் கொடுக்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மால்ஸில் தான் அவருக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே எப்படி வந்து நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி உள்ளே வைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப க்ளீனாக வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காரு அவர். எஸ், எஸ் சார், அப்படியே உள்ளே வரலாம் சார். வாங்க, ஸ்லோவாக வரலாம் வாங்க சார். ப்ராப்பராக இருக்குது, வாங்க வரலாம் வாங்க. ஓகே, ஓல்டைன் சூப்பர் சார். இந்த டைம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எக்ஸலண்ட்டாக வந்துருக்கு பாருங்கள். பின்னாடி வரும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா இந்த வாட்டி நீங்கள் கரெக்டாக வந்தீங்க, ரொம்ப உள்ளே வந்து திருப்பிட்டீங்க, கரெக்டான நேரத்தில் நிற்காம. வேறு எதுவும் இல்லை, கரெக்டாக ஒன்றும் இல்லை சார். நம்ம காரோட பின்பக்கம் பாடி வந்து இந்த அளவுக்கு உள்ளே என்ட்ரான உடனே நிறுத்திட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப உள்ளே வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் கிராஸாக வந்துருச்சு, வேறு எதுவும் இல்லை. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். சூப்பர் சார், வெரி குட். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத வந்து அவர் கைட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவர் பண்ணிகிட்ருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாலு. ஸோ இந்த மாலில் வந்து ப்ராப்பராக நமக்கு ரிவேஸ் பார்க்கிங் பண்ணுறதுக்குன்னு அவங்க வந்து பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. மோரோவர் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கார் இருக்குது. ஸோ இந்த காருக்கு பக்கத்தில் அவர் பார்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எந்த அளவுக்கு வந்து சேஃபாக வந்து பண்ணுறாரு, எந்த அளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எஸ், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு சார் முன்னாடி போயிட்டு வாங்க.
ஸ்ட்ரெயிட் பண்ணி நல்லா முன்னாடி போங்க. அவ்வளோதான். கரெக்டான பொசிஷனில் நில்லுங்க சார். அவ்வளோதான். ஓகே. ஹோல்டன் ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து அவர் ஃபுல்லாக கட் பண்ணும்போது ஈஸியாக கட் ஆகி அவரோட அந்த பார்க்கிங் லெவலுக்கு வந்து உள்ளே வந்துடும். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மூமெண்ட்டு. லைட்டாக மாற்றி கட் பண்ணுங்கள். வாங்க சார். அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. ஓகே சார். ஹோல்டன் மாற்றுங்க. ஃபுல்லாக மாற்றுங்க. ஃபுல்லாக மாற்றுங்க சார். மாற்றிட்டு வாங்க. வரலாம் வாங்க. சூப்பர். அப்படியே வாங்க சார். அப்படியே வாங்க. கரெக்டாக இருக்கும். வரலாம் வாங்க. வரலாம் வாங்க. மாற்றுங்க. லைட்டாக மாற்றுங்க. மாற்றுங்க சார். லைட்டாக வீலை மாற்றுங்க. வரலாம் வாங்க. லைட்டாக வீலை மாற்றி வாங்க சார். வாங்க. வரலாம் வாங்க. மாற்றிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்குங்க. இப்போ மாற்றுங்க. இப்போ மாற்றுங்க. ரைட்டு மாற்றுங்க. ரைட்டுக்கு மாற்றுங்க சார். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மாற்றுங்க. வெரி குட். வரலாம் வாங்க. வாங்க. வீலை ஸ்ட்ரைட் பண்ணிங்க. வெயிட் பண்ணி வீலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். அவ்வளோதான் சார். சூப்பர். வரலாம் வாங்க. வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்காரு. ஹோல்டன் சூப்பர் சார். இப்போ கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். இந்த லைன் கொஞ்சம் மாறும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உல்ட்டாவாக மாற்றி கட் பண்ணணும். மாற்றி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாறிடும் அது அலைன்மெண்ட்டு. இன்கேஸ் இந்த லைன் மேலே வருது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உல்ட்டாவாக மாற்றி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி மறுபடியும் திருப்பிக்கணும். பேக் டு ஃபார்ம். சூப்பர் சார். கிரேட். ஸோ இன்றைக்கி என்னோட ஃபைனல் டே 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 days இஸ் நாட் அ லாங் டைம். அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்லா கற்றுக்கலாம். 10 daysல எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. பாய்.